ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது டியாங் எஃப்எஃப் த கிங் பீரியட் சீக்ரெட் பார்ட் 8. டியாங் வைன் 2 பேரும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டியாங் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. வைன் பாட்டிமா கூடயும் பிங்கி ஆண்டி கூடவும் கார்டனை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டியாங்கோட மம்மி டேடி 2 பேரும் வைன்கிட்டையும் பாட்டிமாக்கிட்டையும் நான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அங்கிளும் என் கூட வர்றாங்க பேபி, பத்திரமா வீட்டில் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அந்த ஓல்டு பேலஸ்கிட்ட போயிடக்கூடாது, நாங்கள் ஈவினிங் தான் வருவோம், பாட்டிமா பிங்கி பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட மம்மியும் டேடியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் வைன் அங்கிள் ஆண்டி போகிறத பார்த்துட்டு, பாட்டிமா டியாங்கோட மம்மி டேடி ரொம்ப நல்லவங்கள்ல, ஆரம்பத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள்லாம் பொல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னே தெரியலை, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் இப்போ மாறி போயிடுச்சு. ரொம்ப நல்லவங்க இவங்க 2 பேரும். நான் யூட்ரஸ் ப்ராப்ளத்துலேயும் குழந்தை இல்லைன்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கும்போது எவ்வளோ பூஸ்டப்பிங் வேர்ட்ஸ் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. எனக்கு இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும் பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா, அதெல்லாம் தெரிஞ்சுதானே உன்னை நான் பிளான் பண்ணி டியாங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இறங்குனேன், நீ என்னடானா இப்போ என்னை போட்டு திட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு பிங்கி ஆண்டி, ஆமாம் ஒய்னா, மினிக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ராயல் ஃபேமிலியை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோபக்காரரான், இருந்தாலும் பரவாயில்ல, மினி ஒரு கோபக்காரி, ஸோ 2 பேத்துக்கு சரியாக வந்துடும்னு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. வைனப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆமாம் நைட்டு தானே சொன்னாங்க, பிங்கியும் பக்கத்து ஊர்லேயே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா, அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரேண்டமாக பேசிக்கிட்டே அந்த கார்டனில் தங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டியாங்கோட மம்மியும் டேடியும் கோவிலுக்கு போகிறதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் க்ராஷ் ஆன மாதிரி இருக்குது. திக்குன்னு இருக்குது டியாங்கோட டேடிக்கு. அப்படியே சடன் பிரேக் போட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க டியாங்கோட மம்மி. ஏன்னா டிரைவர் யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் டியாங்கோட டேடி தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ பட்ட பகலில் ஏதோ கருப்பு கலரில் அடர்த்தியான ஒரு உருவம் சைடில் க்ராஸ் ஆனதும் டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு பதறி போயிட்டாங்க. டியாங்கோட மம்மி என்னன்னு கேட்டதும், இங்கே ஏதோ கருப்பு கலரில் நிழல் போல் ஏதோ போனது, ஒன்றுமே புரியலை எனக்கு சித்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது கருப்பு கலரில் உருவம், காரை எடுங்க, நீங்கள் சும்மா எதையாவது போட்டு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங்கோட டேடி இப்போ கார் கீயை எகைன் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கார் மூவ் ஆகலை. என்னாச்சு, கார் மூவ் ஆகலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகெயின் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க டியாங்கோட டேடி. அந்த டைமில் டியாங் மம்மி, ஐயோ பூஜைக்கு டைம் ஆகுது, டைம் இப்போவே 9 o'clock மேலே, 12 மணிக்குள்ளே போகணும் கோவிலுக்கு, அப்போ தான் ஈவினிங் பூஜைக்குள்ள வேலைகள்லாம் பார்க்க முடியும். குயிக் வெளியில் போய் இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு பாருங்கள், நம்மளோட டிரைவருக்கு பிரச்சனைனா கால் பண்ணி வேறு காரை கொண்டுட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னதும் டியாங்கோட டேடி, நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு காரை விட்டு கீழே இறங்கி நிற்கிறாங்க. பயங்கரமான ஷாக் டியாங்கோட டேடிக்கு. ஒரு டேஞ்சரஸ் ஸ்மைலோட ஆப்போசிட்டில் டியாங் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிம் ஜூனோட ஆத்மா நின்றுக்கிட்டு இருக்கு. பதறி போயிட்டாங்க டியாங்கோட டேடி. ரீசன் பார்க்கையிலே நல்லா தெரியுது, தன்னோட பையனோட உருவத்தில் இருந்தாலும் லாங்கான ஹேர் வச்சுக்கிட்டு ஒரு டார்க் வைப்பில் தன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது டியாங் கிடையாது, டியாங் உருவத்தில் இருக்க கிம் ஜூன் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகெயின் காருக்குள்ளே போய் உட்காரலான்னு கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டியாங் டேடி. ஒரு புயல் வேகத்தில் 10 feet தள்ளி நின்றுக்கிட்டு இருந்த அந்த கிம் ஜூனோட ஆத்மா அப்படியே டியாங் டேடி பக்கத்தில் நின்று ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குது. இந்த சடன் ரியாக்ஷனை பொறுத்துக்க முடியாத டியாங் டேடி அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. டியாங்கோட மம்மி இருந்திருந்தாப்பில் தன்னோட ஹஸ்பண்ட் கீழே விழுகிறாங்களே அப்படின்னு கார்க்குள்ளேருந்து டக்குன்னு கீழே இறங்கி, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு அப்படியே சைடில் வர்றாங்க.
அப்படியே டேங்கோட டேடியோட நெக்கில் தன்னோட ஃபூட்டை வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மா. பதறி போயிட்டாங்க டேங்கோட மம்மி. ஐயோ என்னது இது டேங் அப்படின்னு அந்த பர்சனை பிடிச்சி தள்ள பார்க்குறாங்க. அவ்வளோதான், டேங்கோட மம்மி அப்படியே திரும்பி பார்த்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குது அந்த ஆத்மா. அப்படியே போய் சைடில் விழுந்துட்டாங்க. ஸ்லாப் கொடுக்கும்போது தான் லாங்கான ஹேரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க டேங்கோட மம்மி. நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு டேங் மம்மிக்கு, நம்ம 2 பேரும் ஏதோ ஆக போகிறோம், ஐ மீன் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கும் ஏதோ ஆக போகிறது அப்படின்னு. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் தன்னோட ஆஃபீஸில் சில முக்கியமான மீட்டிங்ஸை ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட நம்பருக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க டேங்கோட மம்மி டேடிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பதறி போயிட்டாங்க டேங். இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிரின்ஸ், நாங்கள் அரண்மனையிலேருந்து டவுனுக்கு போகிற வழியில் தான் மெயின் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். 2 பேருமே உயிரோட இல்லை, குயிக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அந்த வழியில் வரப்போக இருந்த வழிப்போக்கர்கள் தான் டேங்கோட மம்மி டேடி அந்த இடத்தோட ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க டேங்கோட மம்மி டேடி டேங் 3 பேரும். ஸோ பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டு தான் டேங்கோட நம்பருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் டேங்கோட டிரைவர் அங்கே வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே டிரைவர் டேங்கோட மம்மி டேடியை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் முடியாமல் டேங் வேகமாக தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் கிம் ஜூனோட ஆத்மா இப்போ பேலஸ்குள்ளே வர்றதுக்காக அப்படியே அந்த நியூ பேலஸை ஃப்ரண்ட்டில் நின்று அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னோட அரண்மனைக்கு பக்கத்தில் இன்னொரு அரண்மனை, அதுவும் நான் ஆசைப்பட்ட பொண்ணை என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்கிறதா? ஒரு நாளும் நான் விட மாட்டேன், இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு அந்த ஆத்மா. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. டேங்கோட மம்மி டேடிக்கு என்ன ஆணுச்சுன்னு கூட இப்போ வரைக்கும் பாட்டிமாவுக்கோ பிங்கி ஆன்ட்டிக்கோ மினி ஒயினுக்கோ தெரியாது. ஸோ அவங்கவங்க ரூமில் போய் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆன்மா அரண்மனைக்குள்ளே ரொம்ப கோஷியாக நடந்து உள்ளே வருது. இதுக்கு பேர் அரண்மனையா? என்னோட அரண்மனையோட பாதி அளவு கூட இது இருக்காது. எல்லாரும் கிம்சோன் ஆக முடியுமா? நான் என்னோட அரண்மனையை எனக்காக வடிவமைச்சு கட்டினேன். இப்போ இருக்கவனுங்களுக்கு என்ன ரசனை? சி, என்னோட ஒயினோட அறை எங்கே இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே ஒயினோட ரூம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மா. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் இப்போ சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் டேங்கோட மம்மி டேடியை டிரைவர் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்களா. டிரைவருக்கு கால் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. டேங்கோட மம்மி டேடி 2 பேருமே நோ மோர் அப்படின்னு டாக்டர் இப்போ டிரைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டேங் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. டாக்டருக்கு டேங்கை பார்த்ததும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து டேங்கை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் வேறு யாரும் கிடையாது, டேங்கோட டேடி ஹெல்ப் பண்ணி படிக்க வச்ச ஒரு லேடி. ஸோ டேங் ஃபேமிலி மேலே அபரீதமான மரியாதையும் அன்பும் இருக்குது அந்த லேடிக்கு. ஸோ ரொம்ப நல்லவங்க டேங்கோட மம்மி டேடி. இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப அவங்களே கவலைப்படுறாங்க. டேங்கை ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கும் கவலைப்படாதீங்க, மம்மி டேடிக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, ஏதோ அடிபட்டிருக்கு, ஏதோ ஆட்கள் யாரோ அடித்த மாதிரி தான் இருக்குது, ஒரு 10-20 பேர் சேர்ந்து அடித்த மாதிரியான காயங்கள் உடம்பில் இருக்குது, இயர்ஸ்லேருந்தும் நோஸ்லேருந்தும் 2 பேருக்கும் ப்ளீட் ஆகிடுச்சு, என்னால் காப்பாற்ற முடியலை, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. என்ன பேசுகிறீங்க? ஐயோ, அவங்க 2 பேருக்கும் சாகிற வயசே கிடையாது, 50லேருந்து 60க்குள்ளே தான் இருக்குது அவங்களுக்கு ஏஜ். எங்களோட
ஃபேமிலிக்குன்னு எதிரிகள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் ஊருக்குள்ளே வந்து ராயல் ஃபேமிலி மேலே கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்குது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என் மம்மி டாடி இல்லாமல் அப்படின்னு பயங்கரமாக அழுகுறாங்க டேங். அந்த டைமில் அந்த டாக்டர் லேடி டேங் அப்படியே தூக்கி விட்டு, அழக்கூடாது, நான் ஆன்ட்டி சொல்கிறேன்னு அழக்கூடாது, இங்கே வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும், இங்கே வாங்க அப்படின்னு டேங்கை வேகமாக சைடில் இருக்க ஒரு ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. டேங்க்கு ரொம்ப பதட்டமாகுது. ஆண்டி ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க, நான் ஒரு டாக்டர், சில அமானுஷ்ய விஷயங்களை பற்றி நான் நம்பக்கூடாது, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னோடய கடமை. உங்கள் மம்மி டேடியை பக்கத்தில் டாக்டர்ஸ் அப்புறம் சில பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு தான் இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மம்மி டேடியை ஆட்கள் அடித்த மாதிரி தெரியலை. ஐ மீன், ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐ மீன், ஏதாவது ஒரு பேயோ இல்லை பிளாக் மேஜிக்லேயோ ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு உருவம் உங்கள் மம்மி டேடியை ஹார்ம் பண்ணி கொண்டிருக்கணும். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் மம்மியோட டேடியோட ஃபேஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்டில் எந்த ஒரு ரேகைகளுமே இல்லை. ரேகை இல்லாத ஹேண்ட்ஸ் யாருக்கு இருக்குது இந்த உலகத்தில்? நான் படித்த சில அமானுஷ்யமான புக்ஸை வச்சு சொல்கிறேன். ஆத்மாக்களுக்கும் பிரேத ஆத்மாக்களுக்கும் ரேகைகள் இருக்காது. ஐ மீன், பார்க்குறதுக்கு மனுஷங்களை போல் தெரிஞ்சாலும் அவங்களோட ஃபிங்கர்ஸ்லாம் ரேகைகள் இருக்காது. ரெண்டாவது, 2 இடத்துல நெயில் மார்க்ஸ் இருந்தது சீக்ஸில். அவங்க டேடியோட சீக்ஸில் இருந்தது. அந்த நெயில் மார்க் பட்ட இடத்துல எந்த ஒரு பாய்சன்னஸும் இல்லை. நார்மலாக ஏதோ ஒரு குச்சி குத்துன மாதிரி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக அது நெகத்தோட அச்சு தான். கண்டிப்பாக உங்கள் மம்மி டேடியை மனுஷங்க அட்டாக் பண்ணலை. ஏதோ ஒரு பிரேத ஆத்மாவோ இல்லை அமானுஷ்யமான ஏதோ ஒன்று தான் அட்டாக் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு சாமியாரை பார்த்து சரி பண்ணுங்க இந்த விஷயத்தை. உங்களோட ஊர்லேருந்து சிட்டிக்கு வர்ற வழியில் தான் அது நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஊருக்கும் சிட்டிக்கும் நடுக்குள்ளே ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். உயிரே போகணும் இருக்குது டேங்க்கு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே உங்கள் மம்மி டேடியை ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயந்தான் கொண்டிருக்கு. என்னால் அடித்து சொல்ல முடியும், ஆனால் நான் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சீக்கிரம் ஒரு சாமியாரை பார்த்து இதை சரி பண்ணுங்க. உங்கள் மம்மி டேடியை நான் ஆம்புலன்ஸில் இப்போ அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க 2 பேரையும் நான் நல்ல விதமாக பார்த்தேன். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் டேங்க்கு எகெயின் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கி ஆண்டி தான் காலில் வந்திருக்காங்க. டேங் தன்னோட டியர்ஸை பை பண்ணிக்கிட்டே ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் சீக்கிரம் பேலஸ்க்கு வாப்பா, ஒன்றை மாதிரியே ஒருத்தவன் ஒயினோட ரூம்குள்ளே போனான், ஒயின் பயந்து அழுது கத்துறா, வாப்பா எனக்கு பயமாக இருக்குது, நாங்கள் கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம், திறக்க மாட்டேங்குது அப்படின்னு அழுகிறாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை டேங்க்கு. இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டாக்டரை பார்த்து என் மம்மி டேடி ஆம்புலன்ஸில் அனுப்பி வைங்க, என் வீட்டில் ஏதோ பிரச்சனை, நான் பேலஸ்க்கு இப்போயே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க டேங் தன்னோட காரை நோக்கி. ஒன்றுமே புரியலை டாக்டருக்கு. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி ட்ராவல் டைமிங் இருக்கும். ஆனால் டேங் 2 ஹவர்ஸ்க்கு 1 ஹவரில் அரண்மனையில் போய் தன்னோட காரை ஸ்டாப் பண்ணி நிறுத்துகிறாங்க. அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் வந்திருப்பாங்க டேங். ஏன்னா தன்னை போல் உருவம் இருக்கிற ஒரு பர்சன் உள்ளே போயிட்டான்னு சொன்னதும் டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு அந்த கிம் ஜோன் அரண்மனையை விட்டு வெளியில் வந்துட்டான் அப்படின்னு. ஸோ பதறி போய் தான் டேங் இப்போ அரண்மனைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரண்மனைக்குள்ளே யாருமே இல்லை. டேங்க்கு உண்மையிலேயே அரண்மனையோட லிவிங் ஏரியாவில் நின்று சுற்றி பார்க்கும்போது ஒரு டார்க் வைப்பை ஃபீல் பண்ண முடியுது. பதட்டமாக இருக்குது டேங்க்கு. கடவுளே, மம்மி டாடி காப்பாற்றுங்க
அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒரு ஹெவியான ஸ்டெப்பில் அப்படியே ஸ்டேர்ஸில் ஒவ்வொரு படிக்கட்டாக அப்படியே ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தன்னோட ரூமை நோக்கி நடந்து போகிறாங்க டேயாங். ரூம் கிட்ட போகும்போது பயங்கரமான ஷாக் டேயாங்க்கு. பாட்டிமா, பிங்கி ஆண்டி, மினி, அப்புறம் வைனுக்கு அப்பப்போ ஏதாவது தேவைன்னா கொண்டு போய் ஜூஸ் ஃபுட்டுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மெய்டு, இவங்க 4 பேரும் அப்படியே தங்களோட மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே வாளோட வாளாக உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. டேயாங்க்கு பதட்டமாகுது. அப்படியே பாட்டிமா கிட்ட வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சத்தமே வரல, கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு திறக்க முடியலை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா தன்னோட ஃபேஸ்லேருந்து அவங்க அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்க அந்த ஷாலை ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. பாட்டிமாவோட சைட் சீக்ஸில் பள்ளமாக அட்டி கொடுத்து அப்படியே செவந்து போயிருக்கு, அங்கங்கே ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி தான் மற்ற 3 பேருக்குமே இருக்குது. புரிஞ்சு போயிடுச்சு டேங்க்கு. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க அந்த டோரை பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு 3 கிக்லேயே டோர் ஓப்பன் ஆகிக்கிச்சு. டேயாங் இப்போ ரூம்குள்ளே வேகமாக போய் நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு கார்னரில் வைன் தன்னோட பிங்க் கலர் சாரியை அப்படியே ஷோல்டரில் போட்டு ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மூலையில் அப்படியே சாஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் ஐஸில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேயாங்கை பார்த்ததும் கிம் கிம் வாங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங்க்கு பதட்டமாகுது. வைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக டேயாங் வைனை பார்த்து தான் ஓடுறாங்க. அந்த டைமில் சைடில் இருந்து அப்படியே ஒரு பர்சன் அப்படியே செவுத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்த மாதிரி நிற்கிறான். திக்குன்னு இருக்குது டேயாங்க்கு. ஒரு 2 ஸ்டெப்பில் வைன் கிட்ட போயிடலாம், அதுக்குள்ளே அந்த பர்சன் சைடில் வந்து நிற்கிறான். எங்கேருந்து வந்தானே தெரியல. பார்க்குறதுக்கு டேங் மாதிரியே அப்படியே இருக்கான். ஒரு 2 இன்ச் ஹைட்டு கூட இருக்கான். தன்னோட ஹூடியை அப்படியே பேக்கில் எடுத்து போட்டுட்டு தன்னோட லாங் ஹேரை தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு கோதி கொடுத்துக்கிட்டே, ஏய் கிம் தயாங், எப்புட்றா நீ நான் ஆசைப்படுற பொண்ணை அகைன் பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கே தெரியாமல் நான் உன்னோட பேக்லேருந்து நீ வேட்டையோட போகும்போது உன்னைய போட்டு தள்ளினேன். படு உஷாரானி இருப்ப. உன்னோட கெட்ட நேரமோ என்னோட நல்ல நேரமோ எனக்கு தெரியலை. பாஸ்ட் லைஃப்பில் உன்னைய போட்டு தள்ளிட்டு சந்தோஷமாக உன் பொண்டாட்டி கூட வாழலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா உன்னோட குழந்த உன் பொண்டாட்டி ஸ்டமக்கில் வந்துருச்சு. அந்த குழந்தைய போட்டு தள்ளணும்னு தான் உன் பொண்டாட்டி கூட ஒன்றா இருந்தே ஆகணும்னு உன்னை போலவே உன் பொண்டாட்டிக்கிட்ட போனேன். அவள் என்ன பண்ணா தெரியுமா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கை பார்த்து அப்படியே தன்னோட ஐஸை அப்படியே ஃபுல் பிளாக்காக மாற்றி அப்படியே இந்த பர்சன் டேயாங்கை பார்க்குறான். அவ்வளோதான். அடுத்த செகண்டே டேயாங்க்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அத்தனை விஷயங்களும் நினைவுக்கு வருது. வைன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா? அப்படியே தன்னோட ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டேயாங் ஹண்டிங் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போயிருக்கும்போது டேயாங்கை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு ஒரு 1 டே லேட்டர் கிம் ஜோன் டேயாங் எந்த இடத்துல வேட்டையாட போயிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் டேயாங்கை மறைஞ்சிருந்து தாக்கி டேயாங்கை கொண்டிருப்பான். தன்னோட ட்ரெஸ்ஸை டேயாங்க்கு போட்டுவிட்டு டேயாங்கோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு அரசர் இறந்து போனது மாதிரியும் டேயாங் உயிரோடு வர்ற மாதிரியும் டேயாங்கா தன்னை பிட்டன் பண்ணிக்கிட்டு உண்மையிலே இறந்து போன டேயாங்கை அரசர்னு சொல்லி அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்திருப்பான். எல்லாரும் அதை நம்பினாலும் வைன் கிம் ஜூனோட பிஹேவியர் டேயாங் கூட கொஞ்சம் கூட ஒத்து போகாது. இதை வச்சு என்னோடய ஹஸ்பண்ட் நீ கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ராஜ்யத்தில் இருக்க யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ பேயாக வந்து கிம் ஜோன் வைனை பயமுறுத்தியிருக்காங்கன்னு போய் சொல்லி வைனை பல மாதங்கள் இருட்டு அறையில் அந்த கிம் ஜோன் போட்டு வச்சுருப்பான்.
டேங் ஒயின் மேலே அபரீதமான அன்பில் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ தன்னோட மனைவியோட பாதுகாப்புக்காக தான் டேங் தன்னோட மனைவியை இருட்டு அறைக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு அந்த ராஜ்யத்தில் இருந்தவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது டேங் கிடையாது, கிம்சூன். தன்னை எல்லாரும் டேங்குன்னு நம்பியும் தன்னோட அண்ணா இல்லாமல் தான் பட்டம் கட்டி எகெயின் ராஜாவாயும் கூட ஒயின் தன்னை கணவனாக ஏற்றுக்கலையே, டேங் தான் கிடையாதுங்கிறத அழகாக கண்டுபிடிக்கிறாங்களேங்கிற கோபத்தில் தான் கிம்சூன் இருட்டறைக்குள்ளே வச்சுருப்பான் ஒயினை. நாள் ஆக ஆக ஒயின் மனதளவில் பலவீனமாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஒயின் கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒயின் கூட ஒரு ஃபுல் நைட் ஹாட் செக்ஷனில் இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும், ஒயினும் தனக்கு சொந்தமாயிடுவாங்கன்னு ஒயினோட அந்த அறைக்கு கிம்சூன் போயிருப்பான். அந்த சமயத்தில் தான் இல்லாமல் தன்னோட மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத ஆத்மாவாக இருந்து டேங் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒயின் அந்த இக்கட்டான நிலமையில கூட அந்த இருட்டு அறையில் டேங்கோட ஆன்மா கூட பேசிக்கிட்டும் டேங்கோட ஆன்மா உயிரோடு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கிம்சூன் தன்னை அடைய நினைக்கிறான் அப்படின்னு டேங்கோட ஆத்மாக்கிட்ட உயிரோட டேங் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு கிம்சூன் பண்ணுற அத்தனை கொடுமைகளையும் சொல்லிக்கிட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒயினை ஹார்ம் பண்ணுறதுக்காக வந்த கிம்சூனை டேங்கோட ஆத்மா பழமாக அடித்து ஒரு வழி பண்ணி இறுதியாக கிம்சூனை கொன்னே போட்டிருக்கும். ஒயினோட பெட்டுக்கு கீழேயே கிம்சூன் டேங்கோட அடி பொறுக்க முடியாமல் இறந்து போய் கீழே விழுந்துடுவான். இதெல்லாம் பார்த்த ஒயின் தன்னோட கணவர் இறந்து போய் தான் பக்கத்தில் ஆத்மாவாக தனக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் கணவன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட ஸ்டொமக்கில் ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஒயின் இறந்து போனப்போ ஒயினோட ஸ்டொமக்கில் இருக்க குழந்தையும் இறந்து போயிருக்கும். இதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட டேங்கால் தடுத்திருக்க முடியாது. ஒயின் தன்னை போலவே அந்த ஜென்மத்தில் இறந்து போயிருப்பாங்க தீராத ஆசையில். டேங் கூட வாழணுங்கிற ஆசையில் ஒயின் இருந்திருப்பாங்க. டேங்குமே அப்படி தான். அவங்களோட குழந்தை கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ ஆத்மாவாக இருந்த டேங் அப்போ தன்னோட மனைவியும் குழந்தையும் இறந்ததுக்கு இந்த கிம்சூன் தான் காரணம். மீண்டும் நான் பிறந்து என் மனைவியை திருமணம் செய்வேன், என் மனைவியும் எனக்காக பிறப்பா, அவளை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கிம்சூனோட ஆத்மா எப்படியும் ஒரு கோர ஆத்மாவாக இந்த அரண்மனையை சுற்றி வரும். இந்த ஆத்மாவுக்கு நான் தான் ஒரு முக்தி கொடுப்பேன் அப்படின்னு முன் ஜென்மத்தில் டேங் ஆத்மாவாக இருக்கும்போதே தனக்குத்தானே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அப்படியே காற்றோட காற்றா கரைஞ்சு போயிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே நினைவுக்கு கொண்டுட்டு வந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க டேங். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத கிம்சூனோட அந்த கோர ஆத்மா டேங்கை பார்த்து, ஏய் நீ சாதாரண மனுஷன்டா, நான் அத்தனையும் தெரிஞ்ச 150 வருடங்களாக இந்த ஒயினுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த கோர ஆத்மா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங்கோட சீக்ஸில் ஓங்கி ஸ்லாப் பண்ண பார்க்குது அந்த ஆத்மா. அடுத்த செகண்டே டேங் அந்த ஆத்மாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சு பேக் சைடு திருப்பிட்டாங்க. ஒன்றுமே புரியல ஆத்மாவுக்கு. ஏய் என்னது இது, என் கையை எப்படி உன்னால் பிடிக்க முடியுது, விட்டு அப்படின்னு கத்துறாங்க அந்த கிம்சூன். அப்போ டேங் சில மந்திர வார்த்தைகளை அப்படியே சவுண்டாக உச்சரிக்கிறாங்க. திக்குன்னு இருக்குது அந்த ஜோன் ஆத்மாவுக்கு. என்னது இது, இதை நம்ம குருகுலத்தில் படித்த மந்திரங்களாச்சே, இதை சொல்லாத, இதை சொல்லக்கூடாது, சொல்லாத அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா ராஜ பரம்பரையில் பிறந்தவங்க குருகுலத்தில் போய் படிக்கும்போது எதிரிகள்கிட்டருந்து தங்களை காப்பாற்றிக்க சில மந்திர தந்திரங்களையும் குருகுலத்திலேயே கற்றுக்குவாங்க. அந்த மந்திர தந்திரங்களை வச்சு தான் கிம்சூனோட ஆத்மா இந்த அரண்மனையை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரியான சில விசேஷ மந்திரங்களை ஆத்மாவை அடக்கிறதுக்காகவும் படிச்சிருப்பாங்க. அந்த மந்திரத்தை தான் இப்போ டேங் உச்சரிக்கிறாங்க. டேங்க்கு பழைய நினைவுகள் வந்துருச்சுங்கிறத கிம்சூன் இந்த செகண்டே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே
தன்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி டேங்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே காற்று மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க. டேங்கோட ஹேண்ட்ஸில் இப்போ கிம் ஜூனோட ஹேண்ட் இல்லை, வெறுமனை இருக்குது டேங்கோட ஹேண்ட்ஸ். அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க டேங். கிம் ஜூன் அங்கே இருக்கிறதுக்கான அடையாளத்தையே காணும். அப்படியே சைடில் திரும்பி வைனை பார்க்குறாங்க. வைன் அப்படியே ஒரு ஆஃப் ஐஸில் அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி போகி இப்போ பெயினாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ரொம்ப மைல்டாக சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. டேங் இப்போ தான் வைன் கிட்ட போய் நிற்கிறாங்க. டேங் நிற்கும் போதே நல்லா ஃபீல் ஆகுது. வைனுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகி அந்த இடமே அப்படியே பிளட்டு ஃப்ளோ ஆகியிருக்கு. பதறி போயிட்டாங்க டேங். வைன் என்ன பண்ணுது அம்மா உனக்கு அப்படின்னு அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அகெயின் டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் டேங் அமைதியாக தன்னோட லீவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பேலஸில் மெய்ட்ஸ் எல்லோரும் இப்போ குவார்ட்டர்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க, 1 வீக்கு பேலஸ்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங். ஸோ மினி, பிங்கி ஆண்டி, பாட்டிமா மட்டும்தான் உட்காந்துட்ருக்காங்க டேங் பக்கத்தில். வைன் இப்போ வரைக்கும் மாடியில் தன்னோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. டேங் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, பாட்டி, ஆண்டி, மினி 3 பேரும் தான் இனிமேல் என்னோட சொந்தம் அப்படின்னா நீங்கள் 3 பேரும் கவனமாக இருக்கணும், வைனை பத்திரமா பார்த்துக்கணும். நான் அந்த அரண்மனையில் இல்லாதப்ப அப்புறம் என்னோட சொந்த ஆண்டி இருக்காங்களே, என் டேடியோட தங்கச்சி, அவங்க எக்காரணத்தை கொண்டு வந்து அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது. எனக்கு ராஜகுரு இப்போ தான் சொல்லிட்டு போனார், அந்த அரண்மனைக்குள்ளேருந்து அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து விட்டதே என்னோட ஆண்டி தானா. ஸோ அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க எதுக்காக அந்த அரண்மனையோட டோரை ஓப்பன் பண்ணி விடணும், அந்த ஜூனோட ஆத்மா வெளியில் வந்து என் மம்மி டாடியை கொல்லணும். வைனுக்கு டேப்லெட் கொடுக்காமையே பயங்கரமாக ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் டாக்டர் வைனுக்கு யூட்ரஸில் இருந்த டாக்ஸிஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு, பயப்பட வேணான்ட்டு போனாங்க. கெட்டதில் ஒரு நல்லது, டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணாமையே வைனோட டாக்ஸிஸ் வெளியேறிடுச்சு. அதை நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் நிம்மதி அடைகிறேன். வைனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டு யாரும் அரண்மனையை விட்டு வெளியில் போகாதீங்க. அரண்மனையை சுற்றிலும் பாதுகாப்புக்காக நம்மளோட ராஜகுரு சில மந்திரக்கட்டுகளை புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். கஷ்டமாக இருக்குது பாட்டிமாவுக்கு. போகமாட்டோம். மம்மியும் டாடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்க மகத்தை கூட கடைசியாக வைனால் பார்க்க முடியல, அவளே உடம்பு சரியில்லாமல் கிடக்குறா. ஓ மாட்டிக்காரி மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க தம்பி, அவளை போட்டு தள்ளிடுவேன் நானே. நான் செத்து போயிருக்கலாம், வயசானவன், மம்மி டாடி உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு பலமாக அழுகிறாங்க டேங்கை ஹக் பண்ணிக்கிட்டு பாட்டிமா. டேங் அப்படியே உட்காந்துக்கிட்டே பாட்டிமாவை சைட் ஹக் பண்ணி, ஏதோ இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அழாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எஸ்டர்டேலேருந்து யாருமே தூங்கலை, ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே வேணும், எனக்கு பசிக்கலை அப்படின்னு அழுகிறாங்க மினி. மினியை ரொம்ப பிடிக்கும் டேங்கோட மம்மி டாடிக்கு. ஸோ ரொம்ப வருத்தப்படுறாங்க மினி. டேங் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, மினி இங்கே பாரு, அந்த பிரேத ஆத்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் ரொம்ப தைரியமாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் வீக்காக இருக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். மந்திரக்கட்டுகளை புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரேத ஆத்மாவால் இந்த அரண்மனைக்குள்ளே வர முடியாது. என்னை அந்த ஆத்மா வந்து டச் பண்ணால் அதுக்கு இருக்குது, எனக்கு தெரியும் என்னை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு. ஸோ நீங்கள் எல்லோரும் கவனமாக இருங்க. எனக்கு டின்னர் வேண்டாம், நான் வைனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இப்போ எழுந்திருக்கிறாங்க. அப்போ பாட்டிமா, நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றேன், நீ சாப்பிடணும். வைனுக்கு நீனே போய் ஃபீட் பண்ணி விட்டுடு. அவளை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருக்கா என் பேத்தியை பார்க்கும்போது எனக்கு.
நான் மில்க் தர்றேன், ஒயினுக்கு கொடுத்துட்டு நீ ஏதாவது டின்னர் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லும். இப்போ ரூமுக்கு போக வேண்டாம், நான் இப்போவே போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாட்டிமா இப்போ கிச்சனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ரொம்ப வற்புறுத்தி டேங்க சாப்பிட வச்சு பாட்டிமா ஒயினுக்கு மில்க் கொடுத்து டேங்க ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் தன்னோட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து நின்று ரூம் டோரை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் வந்து ஒரு பியூர் ஒயிட் கலரில் நைட்டி போட்டுட்டு அமைதியாக படுத்திருக்காங்க. ஒயினோட சைடில் சில மெடிசன்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. டேங்க்கு கஷ்டமாக இருக்குது. டேங் மெதுவாக ஒயின்கிட்ட போய் நின்று ஒயினா, ஒயின் செல்லம் அப்படின்னு எழுப்புறாங்க. ஒயின் இப்போ தான் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க. டேங்க்கு ஒயினை பார்க்கையிலே பாவமாக இருக்குது. டேங் நின்றுட்டுருப்பாங்க, ஒயின் பெட்டில் உட்காந்துருப்பாங்களா, அப்படியே டேங்கை ஹிப்போட ஹக் பண்ணிக்கிட்டு டேங்கோட ஸ்டொமக்கில் தன்னோட ஃபேஸை வச்சு அழுத்திக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க ஒயின். என்னால் அங்கிள் ஆண்டியை ஃபைனலாக ஒரு முறை கூட பார்க்க முடியல. எஸ்டர்டே மார்னிங் கூட அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. டேங் அப்போ ஒயினோட ஹேர் அப்படியே கொதி கொடுத்துக்கிட்டே, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணி அழுகக்கூடாது, உனக்கு ஸ்டொமக் இன்னும் பெயின் ஆகும் பேபி, ஏதோ நடக்கணும்னு நடந்திருக்கு, விட்டு தள்ளு, நம்மளோட மம்மி டாடி நம்மளை இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க, நீ பயப்படாத, அந்த கிம் ஜோனுக்கு இருக்கு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே நீஸில் உட்காந்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினை அழுத மாதிரியே அப்படியே மயங்கி போயிட்டாங்க. பதட்டமாக இருக்குது டேங்க்கு. அப்படியே ஒயினை படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒயின் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. டேங்க்கு முன் ஜென்மத்தில் ஒயின் கூட எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறது. ரொம்ப வருத்தமாக இருக்குது டேங்க்கு. அப்படியே ஒயினோட ஸ்டொமக்கில் தன்னோட ரைட் ஹேண்டை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் என்னோடய குழந்த இருந்தது. ஆனால் நானும் என்னோடய ஒயினும் எங்கள் குழந்தைய பார்க்குறதுக்கு முன்னாடியே இறந்தும் போயிட்டோம். எங்கள் குழந்தையும் இறந்து போயிடுச்சு. எகெயின் என் குழந்தை எனக்கு பிறக்கும். அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் பொறுத்துக்குவேன். என் குழந்தைய நல்லபடியாக என் ஒயின் பர்த் பண்ணுவா. என் குழந்தைய நான் நல்லபடியாக வளர்ப்பேன். இதுக்கிடையில் அந்த கிம் ஜோனை நான் ஒரு வழி பண்ணுவேன். என்னைய இந்த அளவுக்கு சஃபர் பண்ணி வச்சுருக்காவன். என் ஆண்டியை நான் சும்மா விட மாட்டேன். அவளால் தான் என் மம்மி டாடி என்னை விட்டுட்டு போனாங்க, இருக்கு அவளுக்கும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டேங் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணி ஒயின் பக்கத்துலேயே படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 6 month பாஸ் ஆகுது. டேங் ஒயின் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இப்போ இருக்காங்க. ஒயின் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டேங் ஒயின் கூட இந்த ஹாப்பி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின், சத்தம் போடாத பேபி ப்ளீஸ், இங்கே பாரு, கிட்டத்தட்ட ஒரு 8 monthக்கு மேலாகுது உன்னை டச் பண்ணி. இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி தான் உன்னை ஆசையாக நான் டச் பண்ண வந்திருக்கேன். ஏன் தாண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் ஒயினை போட்டு பயங்கரமாக ஹார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியல. அப்படியே டேங்கை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க. போதும் போதும், சுத்தமாக முடியல, என்னால் பயங்கர பெயினாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். டேங்க்கு ஒன்றுமே புரியல. ஒயின், என்ன தான் உனக்கு பிரச்சனை? ஒரு 4 month நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி உன்னையா. என் கிட்ட வந்தாவே நீ எட்டி போயிடுற. என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நீங்களாம் அந்த கிம் ஜோனான்னு எனக்கு அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியலை. உண்மையிலே எனக்கு நீங்களாம் அந்த கிம் ஜோனா என்கிட்ட வர்றதுன்னு புரியாமல் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. உண்மையிலேயே பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்க ஒயின். நல்லா புரியுது டேங்க்கு. டேங் அப்படியே எழுந்து உட்காந்து ஒயினை ஒரு பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிக்கிட்டே தன்னோட ஹிப்பில் ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் உட்காந்து சைடாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நான் கிம் தயாங், உன்னோட ஹஸ்பண்ட். அந்த கிம் ஜோன் இந்த அரண்மனைக்குள்ளே வரவே முடியாது பேபி, புரிஞ்சுக்கோ, பயப்படக்கூடாது. நம்மளோட ஃபேட்டில் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை கடக்கணும்னு இருக்குது. கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும். பதட்டப்படாத பேபி, பதட்டப்படக்கூடாது.
இங்கே பாரு, என்னை பாரு, நான் கிம், உன்னோட கிம், என்னை பாரு, என்னை பார்க்கும்போது அவனை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அந்த டிம்மான லைட்டில் டேங்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஒரு சாஃப்டான ஃபேஷியல் ஃபெதர்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோதான். வைன் அப்படியே டேங்கை நெக்கோட ஹக் பண்ணி அப்படியே லேப்பில் உட்காந்துக்கிட்டாங்க. இல்லை, எனக்கு இப்போ பயமாக இல்லை. எனக்கு குழந்த வேணும். நான் உங்களுக்கு பேபி பர்த் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு இப்போ பயமாக இல்லை, ஆனால் அப்பப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒரு பயமும் இல்லை என் தங்கமே, வா அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் வைன் கூட ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேங். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.